காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 16/3/2025 மாலை 4:34 வரை திதியை, அதன் பின் திருதியை. அஸ்த நட்சத்திரம் பகல் 11:27 வரை, அதன் பின் சித்ரா நட்சத்திரம் பகல் 11:27 வரை அமிர்த யோகம், அதன் பின் சித்த யோகம் ஆரம்பமாகும். ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரை. இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன் புதன் ராகு சுக்கிரன். நேத்திக்கு திருக்கணிதம் வாக்கியம் அந்த சனி பெயர்ச்சியை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ திருக்கணித பஞ்சாங்கம், இப்போ காஞ்சி மகாபெரிவா ஒரு சதஸில் திருக்கணித பஞ்சாங்கத்தை பாராட்டியிருக்கார் அப்படின்னு கேள்விப்படுறோம். அவரோட ஆசீர்வாதம் அது கிடச்சிருக்குன்னு. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட கிரக பெயர்ச்சிகள்லாம் சரின்னு சொல்லும் பொழுது வாக்கிய பஞ்சாங்கத்தையும் குறைவாக நம்ம மதிப்பிட முடியாது. அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு எந்த இடத்துல மதிப்பு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுஷ்டானங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பெரிய அளவில் எடுத்துக்கிறா பெரியவாள்லாம். அதே மாதிரி சிரார்த்த திதிகளை குறிப்பிடும் பொழுது வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு. சிரார்த்த திதிகளுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு. இப்போ நம்ம திருநள்ளாறு போன்ற பெரிய ஸ்தலங்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்ற அப்படின்னா, நீங்கள் அதனால் அவள் திருக்கணித பஞ்சாங்கத்தை குறைச்சி மதிப்பிட்டான்னு அர்த்தம் கிடையாது. இப்போ உங்களுக்கு இன்றைக்கி சம்பிரதாயங்களில், இப்போ ஆகமங்களில் வைகானசம், பாஞ்சராத்திரம், சைவ ஆகமங்கள் வழக்கத்தில் இருக்குது. இப்போ வைகானச ஆகமங்களில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியோ ஸ்ரீராமநவமிக்கோ ஒரு வழி வச்சுருப்பா. பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஒரு அனுஷ்டானத்தை வச்சுருப்பா, திதி பிரதானம் நட்சத்திர பிரதானம் அப்படின்னு. அப்போ ஒரு ஆகமத்தில் ஒரு விஷயத்தை உயர்வாக பேசுகிறதுனால இன்னொரு ஆகமத்தை பற்றி பேசும்போது அது குறைஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால் வாக்கிய பஞ்சாங்கம் பெருசாக திருக்கணித பஞ்சாங்கம் பெருசான்னு அர்த்தம் இல்லை. இது அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமின்னா வான இயல். இப்போ இவா ஒரு கணிதப்படி கணக்கு போடுறா, அவா ஒரு கணிதப்படி கணக்கு போடுறா. அதனால் இது தாழ்ந்தது அது உயர்ந்தது அப்படின்ற அர்த்தம் இல்லை. ரெண்டு பஞ்சாங்கங்களுமே பார்த்திங்கன்னா பெரியோர்களால் கணிக்கப்பட்டது. இந்த பாரத தேசத்தில் கிரக சஞ்சாரங்களில் ரொம்ப துல்லியமாக குறிப்பிட்டிருக்கா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மனுஷனோட வளர்ச்சியில், நம்ம மானுட இயலில் மனுஷனோட வளர்ச்சியில் பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கணிக்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. அதனால்தான் ஃபார்மிஸ்ட்ரி ஃபார் ஆல்னு எழுதின ஸ்டீரோ கிரேக்கர்கள், ரோமாபுரியில் இருந்தவர்கள், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக தஞ்சாவூர் பிராமணர்கள், இவெல்லாம் கணிதத்தில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு குறிப்பிடுறார். அவர் ஃபார்மிஸ்ட்ரி ஃபார் ஆல் வேர்ல்டில் பெரிய எண்கணித கைரேக நிபுணர். எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம பூமியில் இருக்கிறத கணிக்கிறத விட ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கணிச்சா பார்த்தீங்களா, இது ரொம்ப 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 வாழ்க்கையில் ஒரு பெரிய நாகரிகத்தில் ஒரு பெரிய திருப்பம். ஒரு மொழிக்கு எப்போ இலக்கணம் பிறக்கிறதோ அப்போ அந்த மொழி சிறப்புடையதாகுது. ஒரு மொழிக்கு இலக்கணம் பிறக்கணும். இலக்கணம் இருக்கும்பொழுது கிராமர் வரும்பொழுது அந்த மொழி சிறக்கிறது. அதே மாதிரி ஆகாசத்தில் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு இது சூரியன், இது சந்திரன், இது புதன். இப்போ சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தான் சொல்கிறான். இப்போது இதுதான் இந்தந்த கிரகங்கள்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் கணிக்கிறோம் இல்லையா, கண்ணுக்கு ஆகாசத்தில் தெரிய சின்ன சின்ன புள்ளிகளை இதெல்லாம் நட்சத்திரம் தெரிஞ்சு மேஷ வீதி, ரிஷப வீதி, கடக வீதின்னு
இந்த கணிதத்தை கொண்டு வரும்பொழுது மனிதர் எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அதனால் வாக்கிய பஞ்சாங்கம் பெருசாக, திருக்கணித பஞ்சாங்கம் பெருசான்றதை விட நம்மளோட பாரத தேசத்தில் நம்மளோட சனாதன தர்மம் பெருசு. இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். நான் அடுத்தது இதில் பேசுகிறோம். இப்போ ராசி பலனுக்கு போகிறோம். சின்ன ஒரு அறிமுகத்துக்காக இதை பற்றி பேசணும். நாளைக்கு இன்னும் இதை பற்றி இன்னும் ஒரு தொடர் பேசலாம். இப்போ நம்ம ராசி பலன் பகுதிக்கு போகலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, நினைத்த காரியங்கள் இன்று இடையூறின்றி நடைபெறும். முக்கியமான விஷயங்களில் நல்ல முடிவெடுப்பர். தொழில் மற்றும் வியாபாரம் நல்ல லாபம் தரும். சிலர் புதிய கிளைகள் அல்லது புதிய விஷயங்களை கையாள வியாபாரத்தில் திட்டமிடுவர். கடின உழைப்பு இன்று உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை. சிலருக்கு நண்பர்கள் உதவியால் பண பற்றாக்குறை தீரும். குடும்பத்தில் செலவு அதிகரிக்க வாய்ப்புண்டு. பெண்கள் சிக்கனத்தை கையாண்டு சில பிரச்சனைகளை தீர்ப்பீர். வயதானவர்களுக்கு பயணம் சற்று இன்று அலைச்சலை தரும். சகோதரன் அல்லது சகோதரிகள் மனக்கசப்பு மறந்து உறவு பாராட்டுவர். உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். திட்டமிட்ட காரியம் ஒன்று இடையூறு இல்லாமல் நடக்க வாய்ப்பு உண்டு. பங்கு சந்தையில் ஓரளவு அனுகூலம் உண்டு. அலுவலக பணியில் அதிக கவனம் தேவைப்படும். பணிச்சுமையால் மன உளைச்சல் சிலருக்கு ஏற்படலாம். பெரியோரின் அறிவுரை ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும். மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் என்று காட்டுவீர். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. விளையாட்டில் மனம் செல்லும். பெண்களுக்கு சுபக நிகழ்ச்சி சம்பந்தமான ஒரு நல்ல முடிவு இன்று தேடி வரக்கூடும். விலகி சென்ற சொந்தம் வீடு தேடி வரலாம். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, எடுத்த காரியத்தில் வெற்றி பெற அக்கறையுடன் உழைப்பீர். அரசாங்க ஆதரவு உதவி கிடைக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமாக முடியும். அலுவலக பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சிலர் உயர் அதிகாரிகளின் போக்கை அறிந்து செயல்பட வேண்டி வரும். விடுமுறை தினத்திலும் செயல்பட வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு உண்டாகலாம். தொழில் வளர்ச்சி லாபத்தில் அதிக மகிழ்ச்சியை உண்டு செய்யும். முதலீடுகளை அதிகரிக்க திட்டமிடுவீர். திடீர் பயணங்கள் சிலருக்கு மனமகிழ்ச்சி தரும். மூத்த சகோதரர்கள் உதவியுடன் சில நன்மைகள் உண்டாகும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவுகள் குறையும். ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாக வாய்ப்புண்டு. கணவன் மனைவி உறவுகள் பலப்படும். பணி மாறுதலுக்காக சிலர் திட்டமிட வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, சில விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி தடைப்பட்ட ஒரு காரியத்தை முயற்சியுடன் வெற்றி கிடைக்க பாடுபடுவீர். வருங்கால நலன் கருதி சில திட்டங்களை தீட்டுவீர். சிலருக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபடும் வாய்ப்பு கிடைக்கும். ஆடம்பரமான பொருட்கள் வாங்க மனம் செல்லும். சிலர் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடும். உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை காண புதிய திட்டங்கள் தீட்டுவீர். சிலர் புதிய உத்தியோகத்தை நாட வாய்ப்புண்டு. உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சி சொந்த தொழில் செய்வோருக்கு உண்டாகும். சிலர் தொழில் முதலீடுகளில் கூடுதல் கவனம் செலுத்துவீர். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபம் தரும். சகோதரர்கள் இடையே இருந்த பகை மறையும். மாணவர்களுக்கு விளையாட்டில் இருந்த ஆர்வம் அதிகரிக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்ய பெண்கள் சேமிப்புகளை செலவழிக்க நேரலாம். தெய்வ வழிபாடு மகான்களின் சந்திப்பு இன்று மன நிம்மதியை உண்டு செய்யும். நீங்கள் எதிர்பார்த்த உறவினர் வீடு தேடி வருவர். மனக்கசப்பு அகலும். நீண்ட காலம் பிரச்சனை தந்த ஒரு விஷயம் லாபகரமாக சுமூகமாக முடிய வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, சொந்த தொழில் செய்வோர் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க வாய்ப்புண்டு. இருந்தாலும் தக்க நபர்களின் ஆலோசனையை கேட்டு பெறுவது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு விடுமுறை தினத்திலும் சில விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். மிக முக்கியமான ஆவணங்களை கவனமாக பராமரிப்பது நல்லது. விலையுறந்த பொருளையோ ஆவணத்தையோ மறதியாக வைத்துவிட்டு தேட நேரலாம். வீடு நிலம் பூமி அசையா சொத்துக்கள் வாங்குபவர்கள் கையெழுத்திடும் முன் நன்கு யோசிப்பது நல்லது. வியாபாரம் செய்வோர்கள் தங்களுக்கு கீழ் பணிபுரிவோரிடம் சில விஷயங்களை மன கசப்பு தரக்கூடிய நிகழ்வுகளை அதிகம் பேச வேண்டாம். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஓரிரு வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் பெரியோர் ஆலோசனைகளால் இணக்கமான போக்கு உண்டாகலாம். அரசாங்க விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்க வாய்ப்புண்டு.
தந்தை வழி உறவினர் மூலம் சிறு மனக்கசப்பு தரும் செய்தி தேடி வரும். சுப நிகழ்ச்சி ஒன்று தள்ளி போக வாய்ப்பு உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு தொலைபேசி மூலம் வரும் அழைப்பால் வேலை வாய்ப்புகள் உருவாகலாம். உறவினர் ஒருவருக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்று உருவாகும். உங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்தி சில விஷயங்களை செயல்படுத்த வேண்டி வரலாம். நண்பர்கள் வட்டாரத்தில் இன்று நல்ல பெயரை பெற வாய்ப்புண்டு. ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கும் முன் தக்க நபர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்கும் பொழுதோ அல்லது விற்கும் பொழுதோ அது சம்பந்தமான விஷயத்தில் எந்த வாக்குறுதி கொடுப்பதையும் இன்று தவிர்ப்பது நல்லது. சில செலவுகள் வரவுக்கு மீறியதாக தென்படும். உறவினர்களுக்குள் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதால் சிறு மனக்கசப்பு உருவாகும். அதே நேரத்தில் சகோதரன் அல்லது சகோதரி வழியில் ஒத்துழைப்பு நன்மை தரும். மாணவர்கள் விளையாட்டுகளில் நல்ல பெயர் பெறுவீர். சிலருக்கு பரிசுகள் தேடி வரும். சொந்த தொழில் செய்வோர்கள் விரிவாக்கம் செய்யும் ஆர்வத்தால் முக்கியமான முடிவுகள் எடுக்க வாய்ப்புண்டு. நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான பெரியோரை சந்திப்பீர். ஆரோக்கியம் சீராக அமையும். பங்கு சந்தையில் திட்டமிட்ட லாபம் உண்டு. அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, செய்யும் காரியம் அனைத்தையும் சிரத்தையாக செய்து முடிப்பீர். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வெற்றிக்காக, உங்கள் செயலுக்காக நீங்கள் விரோதமான கருத்துக்களை கூறி மற்றவர்களின் மனம் நோகும்படி செய்ய வேண்டாம். உறவுகளுக்குள் சிறு மனப்பிரச்சனை, கருத்து வேறுபாடு உண்டாக வாய்ப்புண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் சிறு பிரச்சனை தலை தூக்கும். சிலர் உத்தியோகம் மாற திட்டமிடுவீர். மாறுதலை எண்ணுபவர்கள் சற்று நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. அரசாங்கம் சம்பந்தமான ஒரு விஷயம் தள்ளி போகும். நண்பர்கள் வருகை மன வருத்தத்தை போக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக இன்று முக்கியமான முயற்சி செய்வீர். பணி சுமை அதிகரித்தாலும் உங்களது உழைப்பு உங்களை கைவிடாது. வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வதில் அவசரம் வேண்டாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது சில பிரச்சனைகளை தீர்க்கும். மாணவர்கள் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்துவீர். சிலர் வெளிநாடு சென்று கல்வி கற்க திட்டமிட வாய்ப்பு உண்டு. மகன் அல்லது மகள் சம்பந்தமான திருமண பேச்சு ஒன்று முடிவாகும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இன்று வெற்றிக்காக கடினமாக உழைப்பீர். சில இக்கட்டான சூழ்நிலையில் கூட உங்கள் தன்னம்பிக்கையை இன்று கைவிட மாட்டீர். முக்கியமான ஒரு மனிதரை சந்திக்க முயற்சி எடுப்பீர். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி தொலைபேசி மூலம் அல்லது மெயில் மூலம் கிடைக்க பெற முடியும். சில பிரச்சனைகள் பேசி தீர்க்க வாய்ப்புண்டு. மனை அல்லது வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதை குறையும். பெற்றோரின் உடல் நலனில் அதிக அக்கறை தேவைப்படும். உடன் பிறந்தவரிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்புண்டு. சுபகாரியம் நடைபெறுவதற்கான வழி பிறக்கும். சேமிப்பு பெண்களுக்கு இன்று நல்ல விதத்தில் செலவிழையும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடு மன நிறைவை உண்டு செய்யும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று கடினமான விஷயங்களை கூட சுலபமாக நிதானமாக பேசி தீர்ப்பீர். நண்பர் மற்றும் உறவினரிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனை மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். நீங்கள் சந்திக்க நினைத்த ஒரு சிலரை சந்திக்கும் வாய்ப்பு தள்ளி போகும். சிலருக்கு முக்கிய பயணம் மேற்கொள்ள வேண்டி வரலாம். ஆனால் அதில் அலைச்சல் இருக்கும். சொந்த தொழில் செய்ய திட்டமிடுவீர். முதலீடுகளின் விஷயத்தில் நிதானமான முடிவெடுப்பது நல்லது. புதிய தொழில் தொடங்குவதை பற்றி சிந்திக்கும் முன் தக்க நபர்களை சந்திப்பது நல்லது. மகன் அல்லது மகளால் சிறு விரயம் ஏற்படலாம். குடும்பத்தின் தேவையற்ற விஷயங்களை குறைத்து கொள்வது சில பிரச்சனைகளை தீர்க்கும். கடன் கொடுப்பதும் வாங்குவதிலும் இன்று நிதானமான முடிவு அவசியம். முன் யோசனை இன்றி இன்று எந்த முடிவையும் செய்ய வேண்டாம். எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் குடும்ப உறுப்பினரிடம் ஆலோசித்து கலந்து எடுப்பது நல்லது. தேவையில்லாத மனக்குழப்பங்களை தவிர்க்க பெரியோர் ஒருவர் வழிகாட்டுதல் கை கொடுக்கும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, சிலர் இன்று புதிய வாகனம் வாங்குவதை பற்றியோ அசையா சொத்துக்கள் வாங்குவதை பற்றியோ பேச வாய்ப்பு உண்டு.
அரசியல் உள்ளோருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. நண்பராலோ உறவினராலோ சிறு மன உளைச்சல் ஏற்பட்டு சரியாகும். சொந்த தொழில் செய்பவர்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல திட்டமிடுவீர். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் நல்ல திருப்பம் உண்டு. கடன் கொடுக்கல் வாங்கலில் அவசரம் காட்ட வேண்டாம். தாயின் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் உறவினர் ஒருவரால் அமைதி குறையும். குடும்ப விஷயங்களை 3ஆம் நபரிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சிறு தொல்லை ஏற்பட்டு சரியாகும். மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று கல்வி கற்பதில் ஆர்வம் கொள்வர். அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் திடீர் திருப்பங்களால் மகிழ்ச்சி அடைவர். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு ஈடுபட்ட அனைத்து காரியத்திலும் நல்ல திருப்பத்தை சந்திப்பீர். உங்கள் இரக்க குணத்தாலும் திறமையாலும் எதிரிகளை வெல்வீர். பொன் பொருள் சேர்க்கை என்று உண்டாகும். புதிய தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும். பெண்களின் முயற்சியால் குடும்பத்தில் கடன் சுமை குறையும். பகைவர்கள் நண்பர்களாக மாற வாய்ப்பு உண்டு. உயர்ந்த நிலையில் உள்ளவர்களின் பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பரிசுகள் வீடு தேடி வரும். சொந்த தொழில் செய்வோருக்கு முதலீடுகளை அதிகரிக்க வாய்ப்புண்டு. பொது வாழ்க்கையில் உள்ளோருக்கு பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும். குடும்ப உறுப்பினர்கள் இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்ல மன நிறைவை உண்டு செய்யும். மகான்களின் சந்திப்பால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரும் எண்ணம் மேலோங்கும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்று எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பண விரயம் சிலருக்கு அதிகரிக்கலாம். சேமிப்பை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். முக்கியமான பொறுப்புகளை இன்று அவசரப்பட்டு அடுத்தவரை நம்பி கொடுப்பதை தவிருங்கள். சிலருக்கு உத்தியோக ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளும் சந்தர்ப்பம் உருவாகலாம். அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சலுகை உண்டு. விட்டு கொடுத்து செல்வதால் நன்மைகள் வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகள் விலகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் மற்றவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம். மாணவ மாணவிகள் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டு செயல்படுவீர். பெண்களுக்கு சேமிப்பு பெருகும். ஆடை ஆபரணங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல திடீர் திருப்பங்களை சந்திக்கும் பொன்னான வாய்ப்பு தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்கள் திறமையால் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர். குடும்ப உறவுகள் அனுசரணையாக நடந்து கொள்வர். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மனிதரின் சந்திப்பு கிடைக்கும். வாகனங்களை மாற்றி அமைக்க வாய்ப்பு உண்டு. தேவையற்ற விஷயங்களை பேசுவதை கூடுமானவரை தவிர்ப்பதின்றி நல்லது. வாக்குறுதி கொடுப்பதையும் தவிருங்கள். பெற்றோர்களால் மாணவ மாணவிகள் பாராட்டு பெற வாய்ப்பு உண்டு. குடும்ப உறுப்பினரிடையே விட்டு கொடுத்து செல்வது சில பிரச்சனைகளை தீர்க்கும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான திருமண பேச்சு முடிவாகும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களாணி பவந்து.